வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்னைக்கு ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் வெஜிடபிள் சட்னி. வெஜிடபிள் சட்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். எஸ்பெஷலி இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு காய்கறி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ட்டு வீட்டில் எல்லார் ஃபேமிலியுமே அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு டென்டல்லாம் லூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கடிச்சு சாப்பிட முடியாதுன்னு அவங்களும் வந்துட்டு காய்கறியெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மிக்சட் ஆஃப் எல்லாமே இருந்தது அப்படின்னா தான் கம்ப்ளீட் டயட்டு இந்த மீல் பிளான் வந்துட்டு சமச்சீர் உணவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த சட்னியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அந்த சட்னியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுருக்கிறோம். பேன் வந்துட்டு நல்லா டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடலெண்ணெய், கிரவுண்ட்நட் ஆயில் இல்லையா, அந்த கிரவுண்ட்நட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்துட்டு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் விதை கொத்தமல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் அந்த பொன்னிறமாக வர்ற அளவுக்கு இதை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் நமக்கு வந்துட்டு அந்த ஒரு ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கருவேப்பிலை, கருவேப்பிலை வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் அந்த சின்ன கப்பில் ஒரு கப்பு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் புதினா, ஒரு 1/4 கப்பு புதினா, கொத்தமல்லி தழை அதே மாதிரி சின்ன கப்பில் ஒரு கப்பு போடுங்க, பெரிய கப்புனா 1/4 கப்பு. இப்போ பூண்டு ஒரு 7-8 பூண்டு வந்துட்டு நசுக்குனது. இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 7-8 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஸ்பைசி உங்களுக்கு நிறைய வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பைசி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பெரியவங்க குழந்தைங்க சாப்பிட்றது கம்மி காரம் சாப்பிடுவாங்கன்னா ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு ராமேங்கோ, மாங்காய் இருக்கு இல்லையா, புளிப்புக்காக மாங்காய் போடுறோம். மாங்காய் கிடைக்காதவங்க புளித்தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு புடலங்காய், தின்னா ஸ்லைஸ் பண்ண புடலங்காய் ஒரு கப்பு. இது வந்துட்டு கேபேஜ், முட்டைகோஸ் இல்லையா, ஸ்லைஸ் பண்ண முட்டைகோஸ். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். உப்பு வந்துட்டு கல் உப்பு, தேவையான அளவு கல் உப்பு. ரெகுலராக நீங்கள் வெங்காயம் தக்காளி சட்னிக்கு வதக்குவீங்க இல்லையா, அதே மாதிரி இதை வதக்கிக்கோங்க. இது என்னென்னா நம்ம க்ரீன் கலரில் இருக்கிற க்ரீன் வெஜிடபிள்ஸாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் புடலங்காய்க்கு பதிலாக பீர்க்கங்காயும் யூஸ் பண்ணலாம், இல்லை புடலங்காய் கூட பீர்க்கங்காயும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். க்ரீன் வெஜிடபிள்ஸ் வேறு ஏதாவது நீங்கள் கொடுக்கணும், ஏன்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். ஸ்பினாச் கூட நீங்கள் வந்து பசலைக்கீரை இருக்கு இல்லையா, கீரை கூட இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுற மாதிரி பாலக்கீரை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குதோ நம்மளோட இஷ்டம் தான். நம்ம அவைலபிலிட்டி எது இருக்குதோ அதை நம்ம பயன்படுத்தி போட்டுக்கலாம். இப்போ நான் நம்ம கிச்சனில் என்ன இருக்குதோ அதை பயன்படுத்தி இந்த க்ரீன் வெஜிடபிள் சட்னி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு சட்னி வந்து நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப நம்ம யூஸ்வலாக சட்னிக்கு வதக்குற மாதிரி வதக்கினா போதும், ரொம்ப டீப்பாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே தின் ஸ்லைஸாக போட்டுக்கிறதால சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஜென்ரலாக சட்னி எப்படி அரைப்போமோ அதே மாதிரி ஒரு பிளெண்டரில் போட்டு அரைச்சிட்டு தாளிப்பு போட போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்குவோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்காமல் முதல்ல பிளெண்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சட்னி வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கோரஸாக இருக்கும்போது அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு டெம்பரிங் போட்டுட்டு வெறும் சட்னி எப்படி சாப்பிட்றது, ஏதாவது கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. ஸோ ஒரு வெஜிடபிள் ஊத்தாப்பம் ஒன்று போடலாம். ரெகுலராக நம்ம தோசை பேட்டரில் தான் வெஜிடபிள் போட்டு போட போகிறோம். அதையும் நம்ம போட்டு ரெண்டுத்தையும் சேர்த்தே நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு தாளிப்புக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு குக்கிங் ஆயில், கொஞ்சம் கடலெண்ணெய், இல்லைனா நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் காஞ்ச மிளகா, ஒரு 4-5 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, உளுந்து வந்து இந்த பொன்னிறமாக வந்த உடனே எடுத்துடலாம். இப்போ எடுத்து இதை நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா இந்த சட்னியில் கொட்டிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஊத்தாப்பம் ஊற்றிக்கலாம். வெஜிடபிள் சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா? நீங்களும் இந்த மாதிரி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி அந்த சட்னி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதை மாதிரி கூட வந்துட்டு ஒரு மிக்ஸ் வெஜிடபிள் ஊத்தாப்பத்தோட அதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம நிகழ்ச்சியை யாராவது முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய ஃபுட் டேஸ்டி சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் உடனுக்குடன் பண்ணக்கூடிய வீடியோஸு, ரெசிபீஸு உங்களுக்கு ரீச் ஆகும் அந்த நோட்டிஃபிகேஷன் மூலிமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா. We'll be right back.